2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி கூட்டணியாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் நடத்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களின் வாக்காளர் பெருமக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாண்புமிகு முதல்வர், கழகத்தின் தலைவர் தளபதியாருடைய வெற்றி கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இன்று நான் இணைத்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிற நிகழ்வுகளை நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தொகுதி உடன்பாடு குறித்த குழு நம்முடைய டிஆர் பாலையா தலைமையில் இருக்கிற அந்த குழுவோடும் தொகுதியினுடைய எண்ணிக்கை குறித்தும் நாங்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். தகுதியான எண்ணிக்கையில் தொகுதியை தந்து கட்டாயமாக இந்த கூட்டணியில் நம்ம ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் தொடர்ந்து மீண்டும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறையாக தொடர்ச்சியாக ஆளுகிற வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் இணைந்திருக்கிறது. அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று மாண்புமிகு முதல்வர் மீண்டும் முதல்வர் அரியணையை வருகிற மே மாதத்தில் ஏற இருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஏற்கனவே 2021 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றி அது தொடர்ந்து வெற்றியை பெற்று வந்த சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எடப்பாடியார் பொதுச் செயலாளராக எப்பொழுது பொறுப்பேற்றாரோ பொறுப்பேற்ற நிலையிலிருந்து ஒரு வலிமையான திராவிட பேரியக்கம் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையேற்ற பிறகு அது வலிமை இழந்திருக்கிறது. அது தொடர்ந்து தேர்தல்களிலே தோல்வியையே தழுவி வருகிறது. தனியரசுவால் ஒரு தத்துவ இயக்கம், ஒரு கொள்கை இயக்கம், கோட்பாட்டு இயக்கம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்த அந்த தமிழ் தேசிய உணர்வோடு இனம், மொழி, தன்மானம், பகுத்தறிவு, பொது உடைமை கருத்தில் வலிமையாக பற்றி நிற்கிற தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலர் எடப்பாடியால் அந்த தத்துவ தளத்திலிருந்து அந்த அதிமுகவை வழிநடத்தவில்லை. அதற்கு மாறாக அவர்களிருந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். வெளியேறியவர்களை ஒன்றுபடுத்துவதிலே தொடர்ந்து முயன்ற பொழுதும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. தொடர்ந்து தோல்வியை தழுவிய பொழுதும் எடப்பாடி தன்னுடைய போக்கிலிருந்து தன்னுடைய அணுகுமுறையிலிருந்து எந்த மாற்றத்தையும் அவர் செய்துவிடவில்லை. இப்பொழுது வரை அவர் தனித்து தன் கட்சியையும் வலிமைப்படுத்த முடியவில்லை. எடப்பாடியாரால் கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து கூட்டணியையும் வலிமைப்படுத்த முடியாத எடப்பாடியை நம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் அணியோ என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியோ இந்த தேர்தலில் முழுமையாக வெற்றி பெறாது. படுதோல்வியை தழுவப் போகிற சூழலில் இருந்துதான் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தத்துவ கூட்டணியாக சமூக நீதி, சமத்துவம், சமநீதி அந்த தளத்திலிருந்து ஒரு மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. 2 தொகுதிகளை நாங்கள் கோரியிருக்கிறோம். அதுல தகுதியான தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் வலியுறுத்தியிருக்கோம். குழுவினர் எங்களிடம் அது குறித்து பேசியிருக்கிறார்கள். தகுதியான தொகுதியை வெற்றிக்கு வாய்ப்புள்ள தொகுதியையும் தலைவரிடத்தில் கலந்து பேசி நல்ல முடிவு சொல்வதாக குழுவின் அங்கத்தினர் பெருமக்களும் தலைவரும் எங்களிடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய ஒரே இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அரியணை ஏற்றுவது, மாண்புமிகு முதல்வர் தளபதி அறை மீண்டும் முதலமைச்சர் அரியணையிலே ஏற்றுவது. அதற்காக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இப்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. நல்ல கேள்வி ஐயா, நீங்க மூத்த ஊடகவியலாளர். அல்ல அதாவது 2021 முதலில் தனியரசு தான் 2021 அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருவதற்கு முன்பே எடப்பாடியார் தோற்பார், அதிமுக ஆட்சிக்கு வராது, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சிக்கு வரும் என்று சொன்ன முதல் அரசியல்வாதி அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எடப்பாடியினுடைய அணுகுமுறையால் அதிமுக தோல்வியை தழுவும் என்று சொன்ன தனியரசு 2021 5 ஆண்டு காலம் அந்த கருத்தில் இருந்து மாறாமல் அதே கருத்தை வலியுறுத்துகிற தனியரசு இந்த கருத்தை இப்பொழுது வரை உறுதியாக இருக்கிறேன் என்றால் எடப்பாடியிலும் எந்த மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில், டெல்லியின் கட்டுப்பாட்டில் ஒரு திராவிட பேரியக்கத்தை முழுமையாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அது ஆளுநர் கண்ணசைவிலே, டெல்லியின் பாஜகவின் கண்ணசைவிலே அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு திராவிட பேரியக்கம் அதிமுக, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் கட்டிக்காத்த அந்த மகத்தான மக்கள் பேரியக்கத்தை திராவிட கருத்திலிருந்து அதனுடைய கொள்கை வழி நின்று பயணிக்காமல்
முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கொள்கையை தழுவி எடப்பாடியார் பயணிக்கிறார் என்பதனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியை ஆதரிப்பது, தலைமையை ஆதரிப்பது, இந்த அணியில் இணைவது என்று முடிவெடுத்தோம். அவர்கள் தோற்று விடுவார்கள் என்று அஞ்சி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் வரவில்லை. அதே மாதிரி நீங்க நல்ல கேள்வி, ஒரு காலம் அது தோற்றுவிடும் என்று இப்பொழுதே நாம் முடிவு செய்துட்டோம்னா கிட்டத்தட்ட இப்ப அதுதான் வருது. ஏற்கனவே 5000 ரூபாய் நம்முடைய மாண்பு முதல்வர் 1,31,00,000 பேருக்கு அறிவிச்சாங்க. அப்ப அதிலிருந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எடப்பாடியோட போகும் என்டிஏக்கு போகும் என்று ஆரிடம் சொன்னவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே திராவிட முன்னேற்ற கழக அணியில் வந்த பிறகு இப்பொழுது அண்ணன் ஓபிஎஸ், நான் யாருக்காக தொடர்ந்து அவர்களுக்காக வாதாடினேனோ 5 ஆண்டு காலம், அண்ணன் ஓபிஎஸ் தளபதியை சந்தித்து, முதலமைச்சரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அந்த அணியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற என்டிஏ கூட்டணியையும் முழுமையாக அது வெற்றி பெறாது என்று அனைவருக்கும் நாட்டு மக்களுக்கு தெரிவதை போல நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த கருத்தை, அந்த சூழலை உருவாக்கியதில் முதன்மையான தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளே தனியரசு, தமிழ்நாடு குங்கிலை வரை முதன்மையானது. ஆகவே வெற்றிக்கான கூட்டணி திமுக கூட்டணி என்பதனால், மக்களுக்கான கூட்டணி திமுக என்பதனால், மக்கள் தலைவர் முதல்வர் தளபதி என்பதனால் அணியில் இணைந்திருக்கிறோம். 2 தொகுதி கேட்டோம். ஏன்னா நான் நீண்ட காலம் ஒரு 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் இயக்கத்தில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீரோட்டத்தில் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாத பொழுதும், 10 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும், அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் நாட்டு மக்களுக்காக பல்வேறு வழக்குகளை, பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஏழை எளிய உழைக்கும் மக்களை சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் கட்சி மாச்சரியங்களை கடந்து போராடிய மகத்தான இயக்கம், பல்வேறு தியாக தழும்புகளை தாங்கி நின்ற இயக்கம் என்பதனால் 5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகும் கூட நாங்கள் மக்களுக்காக களத்தில் நின்று போராடியவர்கள் என்பதனால் 25 ஆண்டு கால ஒரு மூத்த இயக்கம் என்பதனால் 2 தொகுதிகளை மட்டும் கேட்டோம். அவர்கள் மூத்த தலைவரோடு பேசி சொல்றாங்க. ஒரு தொகுதி உறுதியா, கட்டாயமா ஒரு தொகுதி உறுதி செய்தது. அதே மாதிரி அது வெற்றியை உறுதி செய்கிற நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாகவும் அந்த சூழலை உருவாக்கி அது கட்டாயமா நீங்க சட்டமன்ற பேரவை வருவீங்கன்னு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே கட்டாயமா 2026 நடைபெறுகிற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு கட்டாயமாக வென்று சட்டமன்ற பேரவைக்குள்ளும் எளிய மக்களின் குரலாக தனியரசு, எளிய மக்களின் குரலாக ஒலிப்பதற்கான வாய்ப்பை இந்த குழுவும் தலைவரும் தந்திருக்கிறார்கள். இப்பொழுது செய்தி இந்த செய்தி தான். அது நல்ல தொகுதி ஒன்று சொல்லியிருக்கேன். நான் எந்த தொகுதியில் நின்னாலும் இல்ல, அங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்கள், இப்ப காங்கியத்தில் சொல்றீங்க, அது ஏற்கனவே எங்க சாமிநாதன் ஐயா இருக்காரு, அமைச்சரா இருக்காங்க, முக்கிய பொறுப்புல இருக்காரு. அந்த நெருக்கடி ஒன்று இருக்கு. இரண்டாவது, நீங்க சொன்ன மற்ற இடங்கள்லயும் இந்த சிக்கல் இருக்கு. ஒரு 3-4 தொகுதி நான் சொன்ன தொகுதி எல்லாம். ஆனா அது இன்னும் கூடுதலா அவர்களுக்கு நெருக்கடி இல்லாம எனக்கும் வெற்றிக்கு நெருக்கமான, வாக்காளர் பெருமக்களுக்கு நெருக்கமான இடத்துல இருக்கு. நான் 234 தொகுதிகளிலும் தளபதி சொன்னா எந்த தொகுதியிலையும் வெற்றி வர முடியும். நான் நினைச்சா எடப்பாடியிலேயே நின்று வெற்றி வர முடியும். எவ்வளவு பெரிய சமாதான இடத்திலையும் தனியரசு கட்டாயமா வெற்றி வர முடியும். என்ன தனியரசு கிட்ட எல்லாம் இருந்தும் படைபலம் இருந்தாலும் பணபலம் இல்லாததுனால இந்த தேர்தல் சூழல் பணம் சார்ந்து இயங்குற ஒரு சூழல் இப்ப நம்ம யதார்த்தத்தில் இருக்கிறதுனால பணம் இல்லாத ஒரு ஏழையா இருக்கிற தனியரசுவால பெரிய பணக்காரர்களை எதிர்த்து போட்டி போடுறதுல மட்டும் எனக்கு ஒரு சிக்கல் நெருக்கடி தவிர வேற எதுவும் இல்லை. அந்த பணத்தையும் வர்ற எதிர்காலத்தில் மக்கள் தந்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுகிற அந்த கட்டுப்பாட்டு விதிக்குள்ள மக்கள் பேராதரவோடு கட்டாயமா இந்த முறை வெற்றி வருவேன். எடப்பாடி உட்பட எந்த தொகுதியில் தளபதி ஆணையிட்டால் கேட்டுக்கொண்டால் கட்டாயமா எடப்பாடியிலும் போட்டியிடுவதற்கு தனியரசு தயங்க மாட்டேன். ஏழை மக்கள் ஆதரவோடு தான்மா, மக்களுக்காக தொண்டு செய்து சிறைகள் வழக்குகள், இந்தியாவிலேயே அதிகப்படியான வழக்குகளை அரசியல் காரணங்களுக்காக சுமந்த ஒரே தலைவன் தனியரசு. பல நாள் சிறையில் இருந்திருக்கோம், பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம். இன்னும் தெருவோர கடைகளில் தான் உணவு இருந்துடும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு இட்லி 5 ரூபா 6 ரூபா, 3 இட்லி தான். ஆம்லெட் சாப்பிடக்கூடாது, வடை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் கட்டலை. இப்ப நாங்க வந்திருக்கிறோம் எல்லாரும் வெறும் இட்லி மட்டும்தான் சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு மாலையில் கூட வெறும் புரோட்டா மட்டும்தான் சாப்பிடணும், ஆம்லெட்டே சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கட்சி உலகத்தில் எந்த கட்சி இருக்கு?
ஆனாலும் நாங்க வலிமையா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். ஏன்னா அந்த நேர்மையில் இருக்குல்ல. இப்ப எங்க ஐயா நல்லகண்ணு இருக்காங்க, 3 முறை தோற்று போனார். அதற்காக நேற்று அவ்வளவு 72 குண்டுகள் முழங்க உலகத்திலேயே ஒரு பாட்டாளி வர்க்க விடுதலைக்காக போராடிய ஒரு மகத்தான தகைசால் தமிழர் நல்லகண்ணு ஐயா. பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத மரியாதை, பெரிய செல்வந்தர்களுக்கு கிடைக்காத மரியாதை, 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்காத மரியாதை எங்க ஐயா எங்களை எல்லாம் வழிகாட்டிய நல்லகண்ணையாவுக்கு இருக்குல்ல. அது மாதிரி கிடைச்சா போதும். நாங்கள் வென்றாலும் தோற்றாலும் மக்களோடு இருப்போம், உயிர் இருக்கிற வரை மக்களுக்காக களத்தில் இருப்போம். ஆகவே இந்த கூட்டத்தில் இன்னும் பெரிய அளவில் மக்கள் திரளா இருப்பாங்க. அறிவாலயத்தினுடைய அந்த தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு தந்தை பெரியாருடைய அந்த பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்த தனியரசு, தமிழ் இனம் மொழி ஈழ விடுதலைக்காக களம் அமைத்து போராடிய தனியரசு, சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை அணி சேர்த்து ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் அறிவு வெளிச்சத்திற்காக களமாடுகிற தனியரசு, மதத்தின் பெயரால் பாசிசத்தை ஏவி ஜனநாயகத்துக்கு சுதந்திரத்திற்கு மக்களாட்சி தத்துவதற்கு ஆபத்து வருகிற பொழுதெல்லாம், ரோஹிங்கியாவிலே முஸ்லீம்கள் அடக்கப்பட்ட பொழுது, காசாவிலே குண்டுமலை பொழிந்த பொழுது, ஈழத்திலே தமிழர்கள் குண்டுமலை பொழிந்து கொல்லப்பட்ட பொழுதும் நீதி கேட்டு தெருவிலே நின்று போராடிய இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசு. IPL கிரிக்கெட் போட்டியை உலகத்திலேயே தடுத்து நிறுத்தியது நாங்க தான். நானும் அன்சாரி கருணாஸ் உள்ளிட்ட ஜனநாயக இயக்கங்கள் இதே மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி IPL கிரிக்கெட் போட்டியே தடுத்து நிறுத்தின ஒரே ஆற்றல் உலகத்திலேயே எங்க இயக்கத்துக்கு உண்டு, எங்க கூட்டமைப்புக்கு உண்டு. அது காவேரி ஆற்று நீர் உரிமைக்காக, முல்லை பெரியார் ஆற்று நீர் உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய எல்லா வகையான ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடிய மகத்தான இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசு என்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து எங்களை போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் அதிக பெரும்பான்மையான வாக்குகளிலே வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். பரமத்தி வேலூரிலே 33,000த்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். காங்கேயத்திலேயும் 15,000 கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றேன். இந்த தேர்தலிலும் அதிகப்படியான பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் நான் போட்டியிடுகிற தொகுதியில் என் வாக்காளர் பெருமக்கள் கட்டாயமாக வெற்றி பெற செய்வார்கள். என்னை தமிழ்நாடு முழுக்க என் அணியையும் பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெறுவார்கள். 234 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். ஏழை கொஞ்சம் காப்பாத்துயா ஐயா. ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு முன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். ஏன்னா இப்ப நாளைக்கு 73வது பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கிற தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, 140 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்திய நாட்டின் மக்களை பாதுகாக்கிற, ஜனநாயகத்தை சுதந்திரத்தை மக்களாட்சியை பாதுகாக்கிற அந்த மகத்தான இயக்கத்தின் தலைவர் தளபதியாருடைய பிறந்த நாள் நாளைக்கு வருகிறது. முன் வாழ்த்துக்களை என் சார்பாக, தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.